அப்ப அது எதுக்கு திருப்பி திருப்பி வர வேண்டியது? பழகிருச்சு, நாக்கு பழகிருச்சு. என்னை கேட்டாங்க எப்படி திருத்துறதுன்னு. நாக்கை கூட திருத்த முடியாத தமிழன் உன்னால் நாட்டை எப்படி திருத்த முடியும்? திருத்து. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். பேசி பேசி பாரு, வரல திரும்பி வா. தவறி வந்துருச்சு, திரும்பி வா, திரும்பி வந்து சொல்லு. இப்ப நாங்க எப்படி சொல்றோம்? ஒளி வாங்கி தமிழ் சொல். என் மக்களிடத்துல இருந்து மங்கி போயிருச்சு, மறைஞ்சிருச்சு. ஒளி வாங்கினா தம்பி, அதுக்கு வேற வழி இல்லாம அரைவட்டத்துக்குள்ள மைக் போடுறோம் பாருங்க. கொஞ்ச நாள்ல மைக்னா ஒளி வாங்கி தானே அவன் சொல்லுவான். முதல்ல என்ன சொன்னா, நீங்க எந்த ஜில்லான்னு கேட்டான். நீங்க எந்த ஜில்லா? ராமநாதபுரம் ஜில்லாவா, சேலம் ஜில்லாவா? ஜில்லா செத்து என்னாச்சு, நாகரிகமாச்சு. எப்படி எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டுட்டு தெரிஞ்சான். அப்புறம் என்னாச்சு, இப்ப என்ன டிஸ்ட்ரிக்ட் கேட்க சொல்ல இல்ல. ஏன்? எங்களை மாதிரி பிள்ளைகள் வந்தோம், எந்த மாவட்டம் என்று வந்தது. சீமான் நாம் தமிழர் இருந்து என்ன சாதிச்ச? எல்லாரும் தொலைக்காட்சியில் லைவ் தான் போட்டான். இப்ப யாராவது போடுறான பாரு, என்னால் நேரலை. எல்லாரும் என்ன போட்டாங்க? தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்தது என்றார்கள். சீமானும் அவன் பிள்ளைகளும் வந்தோம். எதற்காக வந்தோம்? தமிழ் மீட்சியுறவே வந்தோம். ஏன் வந்தோம்? தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்ற தாத்தா தேவனைய பாவாணர் சொற்களை வாசித்தோம், சிந்தனையை படித்தோம், வந்தோம். பரப்புரையானது, பிரச்சாரம் பரப்புரையானது. இவ்வளவுதான் மாற்றம். வாழ்த்துக்கள் படம் எடுத்துக்கிட்டு இருப்போம். படமே முழுக்க தூய தமிழ் சொற்கள் தான். அதுல நான் உன்னை நேசிக்கிறேன் வரும். விமர்சனம் எம்மிது ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களில் எல்லாம் நேசிக்கிறேன் என்று வருவது நெருடலாக இருக்கிறது. ஒரு பத்திரிகை எழுது, ஒரு இதழ் என்னை விமர்சிக்குது. ஐ லவ் யூ என்று வந்திருக்கணுமா, அந்த இடத்துல நேசிக்கிறேன் என்று வருதான். நான் அங்க அண்ணன் காசி ஆனந்தன் போய் சொன்னேன், அண்ணா இப்படி என்ன எழுதியிருக்காங்க, அன்பை கூட தாய்மொழியில் பரிமாறிக்கொள்ள தெரியாத ஒரு இனம் இருந்தா என்ன, செத்தா என்னன்னு. இதை யோசிச்சு பாரு. அப்ப நாங்க எல்லாம் படப்பிடிப்புல ஒன்னா உட்காந்து உணவு சாப்பிட்டுட்டு இருப்போம். புதிதா யாராவது ஒருத்தர் வந்துருவாரு, அவர் கொஞ்சம் ரைஸ் கொடுங்க பாரு, அந்த பரிமாறாருல சாப்பாடு போட மாட்டார், போயிட்டே இருப்பாரு. அவன் பார்ப்பான், எல்லாரையும் பார்த்துட்டு அண்ணன் கொஞ்சம் சாதம் கொடுங்க, அப்பவும் போட மாட்டார், போயிட்டே இருப்பாரு. பக்கத்தில் இருக்க தட்டி சொல்லுவான், சோறுன்னு கேளு அப்படின்னு. அண்ணன் கொஞ்சம் சோறு கொடுங்க, போய் அவர் அவர் சோறை வைப்பாரு. அதுல இருந்து அவர் என்ன பண்ணிப்பாரு, சோறு கேட்டா தான் இங்க கிடைக்கும், சாதம் கேட்டா ரைஸ் கேட்டா கிடைக்காது. இவ்வளவுதான் மாற்றம். பெரிய வித்தையாது. மாறாது என்ற சொல்லை தவிர எல்லாம் மாறி இருக்கு. நீ மாறு, நான் மாறுறேன், மாத்துவோம். நீ எப்படிப்பட்ட மாற்றத்தை விரும்புகிறாயோ அந்த மாற்றம் உன்னிடமிருந்து தொடங்கணும். இதான் அண்ணல் காந்தியடிகள் கற்பித்திருக்கிறது. அந்த மாற்றத்தை நம்மிலிருந்து தொடங்குவோம். எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்க. மாற்றம், மாறுதல் உன்னிலிருந்து, என்னிலிருந்து, இந்த என் மண்ணிலிருந்து. நாளை இந்த நாடு, இந்த உலகம் மாறும். எதையும் தனி மனித கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாது. உலகத்தீரே இதிகாசங்கள், புராணங்கள், தத்துவங்கள், கோட்பாடுகள், கொள்கைகள் எல்லாம், காவியங்கள் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். எதையும் தனி மனித கருத்து என்று தள்ளி வைத்து விட்டு போக முடியாது. உலகத்தில் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தத்துவங்கள் அல்ல. எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவம் என்ற ஒன்றே கிடையாது. உலகத்தில் எல்லாராலும், எல்லா உயிர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று உண்டென்றால் அது தண்ணீர் மட்டும்தான், தத்துவங்கள் இல்லை. அது சீமான் சொல்றது. நான் சொல்றேன், 4 பேர் கேட்டான், அப்புறம் 40 பேரு, 4000 பேரு, 4 லட்சம் பேரு, அப்புறம் 17 லட்சம் பேரு, 32 லட்சம் பேரு, நாளைக்கு அது 1,25,00,000 பேரா மாறும்போது அதிகாரம் நாடு என்கிட்ட வரும். இந்த மாதிரி என் தாய்மொழியை கொன்னுட்டு ஒரு விளம்பர பலக ஸ்ட்ரீட் இருந்துரும். தெரு தெரு அவனி, நோ 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 அவனி இல்லை, நிலச்சாலை எக்ஸ்டென்ஷன் விரிவு, செக்டர் பிரிவு, பிளாட்ஸ் அடுக்ககம் வரல. நாம் பிரபாகர மகன் இல்லடா. இதை செய்யறதுக்காகவே நாங்கள் வந்தோம். எதற்காக வந்தோம்? இதற்காகவே வந்தோம். இது என் நாடு,
என் நிலம், என் மொழிக்கு இல்லாத உரிமை இங்க எவனுக்கும் இல்லை. இது என் நாடு. பிரான்ஸுக்கு வந்தா பிரெஞ்சு படிச்சுட்டு வரணும், இங்கிலாந்துக்கு வேலை பக்கம் வந்தா இங்கிலீஷ் படிச்சுட்டு வரணும், வட இந்தியாவில் இந்திக்காரன் வேலை பக்கம் ஹிந்தி படிச்சுட்டு வரணும், தமிழ்நாட்டுக்குள்ள வர தமிழ் படிச்சுட்டு வரணும்.